ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னென்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதுக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு இருக்குது. என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, வந்த எலியா யார் எங்கே, வந்த எலியா யார் எங்கே அப்படின்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை குறித்து உண்மைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. யூதர்களுக்கு விசேஷ விதமாக நம்முடைய தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கடைசி மாபெரும் நம்பிக்கை எலியாவை குறித்ததான ஒரு நம்பிக்கை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, மல்கியாவில் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது கடைசி லைனை பாருங்கள். எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போது இந்த ஒரு வார்த்தையின் மீது அளவு கடந்த நம்பிக்கையை பார்த்திங்கன்னா யூதர்கள் வச்சிட்ருக்குறாங்க, இன்றைக்கி கூட வச்சிட்ருக்குறாங்க. சரிங்களா? அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அவர் மரிக்கக்கூடிய டைமில் அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை நிமித்தமாக அங்கே சுற்றி இருந்த யூதர்கள் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம வாசிக்கும்போது பாருங்கள், மத்தேயில 27ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அங்கே நின்றவர்களில் சிலர் அது கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீங்கள் வாசிச்சிங்க பார்த்தீங்கன்னா, பொறுங்க, எலியா இவரை காப்பாற்றுவாரா இறக்குவாரா பார்க்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பேசுவாங்க. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, யூதர்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டோடைய காலத்திலிருந்து எலியா அவர்கள் சொல்லர்த்தமாக உயிர்த்தெழுந்து இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்வாங்க அப்படின்ற ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை உறுதியாக நம்பிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. அப்போது நல்லா கவனிங்க. இது ஏன் நான் தவறுன்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையான விளக்கங்களை முன்னாடி வச்சிட்டார். ஏற்கனவே என்ன வச்சார்னு சொல்லி நம்ம கவனிக்கலாம் பாருங்கள். மத்தேயில 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவர்களை சீஷர்களை கூப்பிட்டு சில உண்மைகளை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவார். அப்படி சொல்லும் போது தான் சொல்லுவார், எலியா வந்தாயிற்று அப்படின்னு சொல்லுவார். எலியா வந்துட்டாரே ஆல்ரெடி அப்படின்னு சொல்லுவார். அப்போ யாரை அவர் எலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும், அதை படித்தாவே தெரிஞ்சிடும். யோவான் ஸ்நானகனைத்தான் அவர் எலியா என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த வசனம் நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னா, பாருங்கள், யூதர்கள் அந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிச்சுட்டு எலியா சொல்லத்தமாக வருவார்னு சொல்லி நினச்சிட்டு இருந்து அங்கே ஒரு கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எலியா வந்தாயிற்று அப்படின்னு சொல்லிட்டார். யாரை பார்த்து சொன்னார்? யோவான் ஸ்நானனை பார்த்து அங்கே சொன்னார். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த 2 வசனங்களை வச்சுட்டு? எந்த 2 வசனங்கள்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இந்த இடத்துல மத்தேயு 17 12ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை வச்சுக்கிட்டு என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய மனநிலைமை புரிந்து கொள்கிறோம். என்ன மனநிலைமை? அவர்களுக்கு வேதம் வாசிக்க தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மைகளை சரியாக பகுத்தறிய தெரியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் வேதத்தை சரியாக பகுத்தறிய தெரியாது என்றது மாற்ற முடியாத உண்மை அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்துருச்சு. எப்படின்றதுல இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அங்கே எலியா அவர்கள் சொல்லர்த்தமாக உயிர்த்தெழுந்து இந்த வேலைகள்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லப்படலைன்ற ஒரு காரியங்களை புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் அதுக்குள்ளாக மறைந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை உறுதிப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகனும் ஏற்கனவே அதே மாதிரி பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது பாருங்க, யோவான் ஸ்நானகன் மிக மிக முக்கியமான சாட்சிகள்லாம் முன் வச்சுட்டே போவார் யூதர்களுக்கு மத்தியில். அப்போ யூதர்களுக்கு சில சந்தேகங்கள்லாம் வந்துடும். என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் தான் எலியாவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட கேட்டுருவாங்க. பாருங்க, யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் அந்த காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதை நம்ம வாசிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, அப்பொழுது அவர்கள், பின்னை நீ யார்,
எலியாவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, இல்லை நான் எலியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். என்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்போ யூதர்கள் சொல்லர்த்தமாக எதிர்பார்த்த மாதிரி அவர் அங்கே எலியா கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ நம்முடைய ஆண்டவர் சொன்னார் இவர் தான் எலியான்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய பொருள் நமக்கு தெரியணும் அப்படின்னா எலியா கிட்ட என்ன ஒரு ஆவி, அதாவது என்ன ஒரு பலமான சிந்தனை, பக்தி, வைராகியம் இருந்துச்சோ அதுதான் யார்கிட்ட இருந்துச்சு? யோவான் ஸ்நானன் கிட்ட இருந்துச்சு. அதுதான் உண்மை. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, லூக்கால 1 அதிகாரத்துல 17வது வசனம் வாசிக்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிடும். அதுல கடைசி லைன் மட்டும் நான் வாசிக்கிறேன். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய். பார்த்தீங்களா? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய். அப்ப எலியா கிட்ட இருந்த அந்த ஒரு சிந்தனை, ஸ்பிரிட், பலமான உண்மைக்காக வாழக்கூடிய சிந்தனை. அப்ப எவ்வளவு பெரிய அதிகாரங்கள் போய் முன்னாடி நின்றா கூட உண்மை எதுவோ அதை தைரியமா சொல்லக்கூடிய அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு ஆவி பார்த்தீங்கன்னா எலியா கிட்ட இருந்துச்சு. பாருங்க, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி கவனிக்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய வலிமையான ராஜா தான் ஆகாப் ராஜா. அவரை விட வலிமையானவர் தான் அவருடைய மனைவி ஏசபேல் சொல்லக்கூடியவங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி அதிகாரங்கள் அநேக பொய்களை, தவறான காரியங்களை முன் வைக்கும் பொழுது அந்த இடத்துல உண்மைக்காக தைரியமா வாழ்ந்தார். என்ன சொன்னார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். அதில் ஒரு சில லைன் மட்டும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும் கர்த்தர்ன்றது யெகோவா தேவன். சரிங்களா? அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் ஜெகவாஸ் விட்னஸா அந்த மாதிரி சந்தேகம்லாம் தேவையில்லை. ஏன்னா ஜெகவாஸ் விட்னஸுக்கும் பைபிளுக்குமே சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? வேதாமத்தில் என்ன உண்மை இருக்குதோ அதை நம்ம தைரியமாக சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதரிகளே, இது எலியாவுடைய வேலை அங்கே செய்தார். அப்போ உண்மையை தைரியமா பேசினார். இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் தான், ஒரு சிந்தனை தான் யோவான் ஸ்நானன் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அதனாலதான் அவர் எலியான்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சொன்னார்னு சொல்லி கவனிக்கிறோம். இப்ப நமக்கு வருவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, யோவான் ஸ்நானகன் எலியாவுடைய ஆவி அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அப்ப யோவான் ஸ்நானகன் யூதர்கள் மத்தியில சொன்ன உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் பேசின உண்மை அங்க சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவர் வெளிப்படுத்தினார். அப்ப பிதா பத்தி சொல்லிட்டார், யெகோவா தேவனை பத்தி அங்க சொல்லிட்டார். சரிங்களா? குமாரன் யாருன்னா மேசியா, அவர் வந்துட்டாருங்க அப்படின்னு ரொம்ப அழகா, ஆணித்தரமா, உறுதியா யூதர்கள் மத்தியில தைரியமா பேசியிருப்பார். இதுதான் எலியாவுடைய ஆவி. புரிஞ்சுங்களா? அதை எங்க வாசிக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, அதிலே யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ரொம்ப அழகான வசனத்தை பேசியிருப்பாரு. அந்த கடைசியில நான் வாசிக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவுல இருக்கிறார் அப்படின்னு பேசியிருப்பார். அப்போ பிதாவை பத்தியும் பேசிட்டாரு, குமாரனை பத்தியும் பேசிட்டாரு, குமாரன் வந்திருக்கிறாருன்னு பேசிட்டாரு. இதுதான் எலியாவுடைய ஆவி உடைய யோவான் ஸ்நானகன். அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு யார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இன்னைக்கு யெகோவா தேவன் யாரு, அவருடைய குமாரன் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான ஜனங்கள் அவர்கள் தான் எலியாவுடைய ஆவியை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த காலப்பகுதி, இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இருக்கக்கூடிய காலப்பகுதி. இனிமே 2ஆம் வருகையில வரப்போறது கிடையாது, அவர் ஆல்ரெடி வந்துட்டார் அப்படின்றத வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுது. எந்த இடத்துல வேணாலும் இந்த உண்மையை சொல்றதுக்கு தேவனாகிய கர்த்தர் அநேக உண்மைகளை வேதாமத்தில் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி இந்த உண்மைகளை இவ்வளோ பெரிய அரசாங்கங்களும் அதிகாரங்களும் மத அமைப்புகளும் நிற்கும் பொழுது உண்மை யார் தைரியமாக சொல்கிறார்களோ அவர்கள் தான் எளிய வகுப்பார். அவர்கள் வந்துவிட்டார்கள், அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்கள் தான் சபை வகுப்பார். அவர்கள் இன்னைக்கு இந்த பூமியில வேலைகள் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எலியா வந்துட்டாரு, அவர் யார், எங்கே அப்படின்றதுதான் பாடத்தினுடைய ஒரு கேள்வி. அப்ப எலியா யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சொல்லர்த்தமாக எலியா வரல, எலியாவுடைய ஆவியை உடையவர்கள். அப்ப எலியா என்ன சொன்னாருன்னா, அன்னைக்கு ராஜாக்கள் காலப்பகுதியில் உண்மையான தேவன் யாருன்னு சொன்னார். அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையான தேவன் யாருன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிட், சிந்தனை, வலிமையான எண்ணங்கள் ஒன்று. ரெண்டாவது, அதே ஆவியுடைய யோவான் ஸ்நானகனும் பேசினாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு
அப்படின்னு பேசிட்டாரு, அவர் வந்துட்டாருன்னு பேசினாரு முதலாம் வருகையில். அந்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஆண்டவரை இயேசுகிறது யார் அப்படின்னா, அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன். அவர் 2ஆம் வருகையில் வந்துட்டார். இந்த உண்மைகளை சொல்லக்கூடிய, உணர்ந்து வேத அடிப்படையில் பேசக்கூடியவர்கள், வெளியில சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் தான் இன்னைக்கு எளியா வகுப்பார். அவர்கள் இன்னைக்கு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மாபெரும் ஆச்சரியமான உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அந்த வகையில் உங்களை சந்திச்சதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.